ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோம்மேட் சிக்கன் பர்கர் ட்ரை பண்ணலாம் வாங்க. நான் 150 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்ச சிக்கன் எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு மஞ்சத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சமாக, சிக்கன் மசாலா கொஞ்சமாக, சால்ட்டு நல்லா போட்டு எல்லாத்தையும் மிக்சரில் போட்டு நல்லா மிக்ஸி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் வெங்காயம் எடுத்து உங்களுக்கு தேவைன்னா சிக்கன் வேக வச்சு கூட சாப்பிட்லாம். எனக்கு வேக வச்சா பிடிக்காது. அந்த நீர் சத்து எல்லாமே அதிலே போயிடும். டேஸ்ட் ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பச்சை மிளகா வெங்காயமும் அரிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்சரில் போட்டு அரைச்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பச்சை மிளகா, கொஞ்சமாக வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் அது ஊறட்டும். நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக மிளகு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட எக்கு இல்லைன்னா கூட சரி, கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ அந்த சிக்கன் 2 பீஸாக எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். அது நம்ம எக்கில் போட்டு நல்லா அப்ளை பண்ணி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் கூட இல்லைன்னா கூட நம்ம வீட்டிலே ஒரு 2 ப்ரெட்டை எடுத்து தவாவில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. மிக்சரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது நல்லா சிம்பிளான விஷயந்தான். அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், பிரெட் க்ரம்ஸ் இல்லாதவங்க கூட. நான் இப்போ ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி எடுத்துருக்கோங்க. அது ஆயில் காஞ்ச உடனே நம்ம சிக்கனில் பிரெட் க்ரம்ஸ் வச்சு ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எல்லாமே போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தவாவில் பட்டர் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நம்ம பர்கர் பண்ணிருக்கு பார்த்தீங்களா, அது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. அதில் நம்ம வச்சுருக்க மயோனஸும் சாஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கோஸு, ஆனியன், அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச பர்கரோட சிக்கன் பர்கர் எடுத்து அதில் வச்சுக்கோங்க. மேலே லைட்டாக ஒரு சீஸ் வச்சு மறுபடியும் மேலே ஸ்டஃபிங்காக சிக்கனும், ஆனியன், கொஞ்சமாக கோஸ் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்மளுக்கு ஹோம்மேட் சிக்கன் பர்கர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா